கோர்ட்டு போய் பார்த்தோம். அவர் வந்து அதுக்குள்ளே எந்த ரெஸ்பான்ஸும் அவர் கொடுக்கல. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க போலீஸ் விசாரிக்கிற டைமில் அவர் யார் கர்நாடகா அந்த மாநிலத்தில் அவர் ஒழிச்சு தான் இருந்தார். அது எதுக்குன்னு அவர் வரல கோர்ட்டுக்கு கேஸ். உங்களுக்கு ட்வின்ஸுங்கிறதுக்காகவா? இதுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்கன்னா எந்த காரணம்னு தெரியாது. திரும்ப விசாரிச்சா என்ன இல்லாமோ சொல்லி கேவலப்படுத்தினாங்க என்ன. அப்புறமா கோர்ட்ல வந்து ஏதாவது செய்வாங்கன்னா அதுவும் பண்ணல. இவளுக்கு அந்த 2வது ட்வின்ஸ் பிள்ளைங்க பிறந்த 41 நாள் கழிஞ்ச உடனேயே ஏற்கனவே 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணுட்டு அவர் பேச்சுவார்த்தையா இருந்திருக்காரு. உடனே அந்த பொண்ணை 2வது செகண்ட் மேரேஜ் அவர் பண்ணிக்கிட்டாரு. அதனால இப்போ எந்த கான்டாக்டும் எங்களுக்குள்ள அவளுக்குள்ள எதுவும் கிடையாது. பிள்ளைங்களும் மூத்தவளுக்கு 27 வயசு ஆகுது. 5 மாசத்துல கொண்டு விட்டாங்க. 8வது மாசம் ஆகும்போது பொண்ணு கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த டைம்ல எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம குழந்தையெல்லாம் பிறந்து 1 மாசம் கழிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேஸுக்கெல்லாம் போட்டேன். எதுவும் ஆகலை. அப்புறமா நானே வேண்டாம் வேலை செய்து நான் பிள்ளைகளை வளர்த்துக்கிறேன்னு அப்பா இருந்தாங்க. அப்பா இறந்து இப்போ ஒரு 20 வருஷம் ஆகுது. அப்புறமா அம்மா கூட இருந்து எங்கள் அம்மா தான் எனக்கு வேண்டுவேன். இப்போ கடைசியில் இப்போ அவளுக்கு பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள், ஏன்னா பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்ப முடியாது. நின்னாகில ஓடிடுவான், ட்ரெஸ்ஸை மேலோடி கலத்திடுவான். நம்ம எப்படி பாதுகாப்பாக போட்டிருந்தாலும் ட்ரெஸ்ஸை கலத்திடுவான். நமக்கு இப்போ உள்ள நாரியத்தில் வெளியே விடவும் முடியாது. உங்க கூட வேற யாரும் வந்திருக்காங்க? அவளோட 2 பொண்ணுங்க வந்து அவங்கள கூப்பிடுங்க. அவங்களும் வாழ்க்கப்பட்டுட்டாங்க 2 பேரும். ஒருத்தி 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒருத்தி ஒரு பிள்ளை இருக்கு. 9 வருஷம் 8 வருஷமா குழந்தை இல்லாம இருந்து இப்பதான் குழந்தை இருக்கு. படிச்சாங்களா? 11ஆம் கிளாஸ். எனக்கு சூழ்நிலைக்கு அவங்க அவ்வளவுதான் படிக்க வைக்க முடிஞ்சு. அதுக்கப்புறமா கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு அவர் ஒரு விருப்பப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்க்கப்பட்டாங்க. 2 பேருக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. நீங்க என்ன வேலைக்கு போறீங்க? நான் பேக்கரி வேலைக்கு சமையல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ அந்த வேலை செய்யறதுக்கு என்னால உடம்பு தெம்பு இல்லை, தண்ணியில எல்லாம் நிக்கிறதுக்கு. இப்போ ஓனர்கிட்ட சொல்லி நான் கடையில பார்சல் போட குத்துறது அடிக்கிறது. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. யாரை குத்துறது? அவ பெரிய பொண்ணு. அவளை ஏதாச்சும் சொன்னா இவள்கிட்ட கொஞ்சம் பாசம் அதிகம். அதனால குளிப்பாட்டும் போது குறுக்குல வச்சு அடிச்சிருக்கியா, குடிச்சா கையெல்லாம் இன்னைக்கெல்லாம் இங்க வரும்போது ரொம்ப நல்ல நுள்ளி அடி எல்லாம் ரொம்ப அட்டகாசம். யார்கிட்ட பாசம் ஜாஸ்தி? அவ அம்மாட்ட தான் ரொம்ப பாசம் கூடுதல். எங்கேயுமே நான் வேற ஹாஸ்டல்ல கேட்ட விட 2-3 ஹாஸ்டல் எல்லாம் விட்டுருந்தேன். நான் விட்டு அவளை கொடுமைப்படுத்தி அவளை பார்க்க போகும்போது ரொம்ப வேதனைப்பட்டுட்டு வருவேன். அப்புறமா உடனே கூட்டிட்டு வந்துருவேன். அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்ப எனக்கு வேற வழியே தெரியும். உங்க பேர் என்னது? ரஜினா. என் பேர் ரதிஷா. எப்படி தைரியம் வந்தது உங்களுக்கு இவ்வளவு தூரம் அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு? இருப்பா, அவங்கிட்ட இருப்பா. இப்பதான் கொஞ்சம் நல்லா அட்டியாவா, மத்த மாதிரி எல்லாம் இருப்பா. எப்படி உங்களெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நாங்க தங்கச்சி அப்படின்னு எல்லாம் தெரியும். எவ்வளவு வித்தியாசம் உங்களுக்கு வயசு? 1 வயசு வித்தியாசம். 1 வயசு தான் வித்தியாசம்.